கட்டையில வீணம் இருந்து கதகதன்று வேகுதையா கதகதவென்று வேகுதையா எண்ணினல எருவடிக்கு ஈரமண்ணை மேல் பொதிந்து ஈரமண்ணை மேல் பொதிந்து பச்சை நல்ல எருவடிக்கு பச்சை நல்ல எருவடிக்கு பச்சை மண்ணை மேல் பொதிந்து அப்படி பச்சை நல்ல எருவடிக்கு அங்க பச்சை மண்ணை மேல் பொதிங்கி மையான காடதிலே மாண்டவிடம் வேகுதையா நாடு நன்னதிலே இறந்தவிடம் வேகுதையா செத்தவினும் வேகுதையா பார்த்தாரை மாயாண்டி பாலனந்த சுடலை கண்ணே அப்படி பார்த்தாரே மாயாண்டி அந்த மாய நல்ல சுடலை கண்ணு தில்லைவனக்காட்டிலே பிணமிருந்து வேகும்போது மாயாண்டி சுடலை ஈசன் பார்த்தார் மையானக்காட்டிலே பிணமிருந்து வேகும்போது ஆண்டி மாயாண்டி சுடலை ஈசன் பார்த்தார் என்ன எண்ணுகின்றார் தாயை மிருதமுண்டமானால் தவை கூட அடங்காது உடலமிருதம் உண்டமானால் உள்வயிறு நிறையாது மையானம் போக வேண்டும் ஆண்டவினம் திங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மாயாண்டி சுடலை ஈசன் 5 வயது குழந்தையான அழகு மகன் புகையோடு புகையாக பொய் குதித்தார் தில்லைவனம். சப்ரபஞ்சத்திலே சயனம் செய்து கொண்டிருந்த சுடலை ஈசன் மையான காட்டிற்கு வந்த மாயாண்டி பிணங்களை எப்படி அருந்துகிறார்? மூட்டத்தை தான் பிரித்தான் முண்டனந்த மாயாண்டி கால்மாடு வேகும் முன்னே தலைமாட்டை பிரித்தெடுத்தான் கால்மாட்டை பிரித்தெடுத்தான் கையதிலே சிலது வீணா வாயதிலே சிலது வீணா வாயதில சிலது வீணா மார்பதிலே பிணம் அதைத்தான் மாலையாகத்தான் அணிந்தான் பிணம் அதைத்தான் தொங்கு மாலை போல் அணிந்தான் பேய்களுக்கு விருந்தளித்தான் பிச்சி திங்களுற்றான் கரண்டை காலில் எலும்புகளை கரும்பு என்று கட்டிக்கலுற்றான் முட்டாங்கால் எலும்புகளை முறுக்கு என்று கட்டிக்கலுற்றான் வாய்களெல்லாம் உன்மடிய மாறி மாறி திங்களுற்றான் மையான காட்டிற்கு வந்த மாயாண்டி சுடலை ஈசன் பிணங்களை அருந்திய மாயாண்டி நாமல் வந்த வெறுமை நம் தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று புகையோடு புகையாக பொய் குதித்தார் கைலாசம். கைலாசத்திற்கு வந்த அழகு மகன் முன்படுத்த வெள்ளை போன்று மறுபடியும் சப்ரமஞ்சத்திலே வந்து படுத்துக் கொண்டார். சப்ரமஞ்சத்திலே சயனம் செய்து கொண்டிருந்த மாயாண்டி அடித்த குழந்தை போன்று அழுது புலம்புகிறார். குழந்தை என்ன இப்படி அழுகுது? சரியான முரட்டு பயில மரல கத்துது. சுடலை ஈசன் அடித்த குழந்தை போன்று அழுது புலம்பினான். பார்வதி பார்த்தாள். குழந்தை கண் விழித்து விட்டான். பசியினால் தான் அழுகிறான் போல இருக்கிறது. ஓடோடி வந்தான். பெத்தவனுக்கு பெத்தான பிள்ளையை பத்தி தெரியும். குழந்தையை வாரி கையிலெடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள். ஏந்தி கையிலெடுத்து இடது கண்ண முத்தமிட்டாள். மார்போடு மார்பணைத்து மாயாண்டியுடைய மதிமுகத்தை மாறி மாறி முத்தமிட்டாள். பிள்ளையை முத்தமிடும் போது பிள்ளை மேனியெல்லாம் எப்படி அடிக்கின்றது? பிள்ளை எதிரே மேனியெல்லாம் அடிக்க கண்டாள் பிள்ளை திரு மேனியெல்லாம் பிணமாடை அடிக்க கண்டாள் தவச்செடியும் பிணச்செடியும் அடிக்க கண்டாள் சமச்செடி
ஓடோடி வந்தாள். பகவானே, இந்த பாவினான் உங்களிடத்தே என்ன கேட்டேன்? பிள்ளைவரம் தானே கேட்டேன். பிள்ளைவரம் கேட்டதற்கு எனக்கு பிணந்ததையை கொடுத்து விட்டீர்களே. மைந்தன் வரம் கேட்டதற்கும் ஆண்டவனங்களை திங்கக்கூடிய